காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை நீதிமன்ற உத்தரவு கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு உத்திரமேரூரில் நிகழ்ந்த ஆணவ படுகொலை வழக்கு விசாரணையில் புதிய திருப்பம். தலைமறைவு குற்றவாளி கைது நடவடிக்கை. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரைச் சேர்ந்த பாலாஜி என்கிற கொற்றவை ஆதன் தீயணைப்புத் துறையில் பணியாற்றி வந்தார். இவரது மனைவி ஜெயந்தி 2 மகள்களுடன் வெங்கடையா பிள்ளை தெருவில் தனது சொந்த வீட்டில் வசித்து வந்தார். கடந்த 2020ஆம் ஆண்டு அவரது மூத்த மகள் செந்தாரகைக்கு திருமணம் நடைபெற்றது. திருமணம் ஆன சில நாட்களில் தனது தாய் வீட்டிற்கு மகள் செந்தாரகை வந்துள்ளார். தனது மகள் செந்தாரகை குளியலறையில் மர்மமான முறையில் இறந்து கிடப்பதாக கூறி அவரது தந்தை பாலாஜி உத்திரமேரூர் காவல்துறையினரிடம் புகார் அளித்தார். சடலத்தை கைப்பற்றிய போலீசார் உடற்கூறு ஆய்வுக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பிரேத பரிசோதனை அறிக்கைகளின் பேரில் மர்ம மரணம் கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டது. இச்சம்பவம் குறித்து செந்தாரகையின் தந்தை பாலாஜி என்கிற கொற்றவை ஆதனை கைது செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் முதற்கட்ட விசாரணையில் செந்தாரகையை அவரது தந்தை பாலாஜி கொலை செய்ததாக போலீசார் விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து ஆணவ படுகொலை இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 302 கீழ் கொலை குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டு செந்தாரகையின் தந்தை பாலாஜி சிறையில் அடைக்கப்பட்டார். இக்கொலை வழக்கு 2022ஆம் ஆண்டு உத்திரமேரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. நீதிபதி உத்தரவுப்படி வழக்கு விசாரணை காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டது. கடந்த 2 வருடங்களாக இக்கொலை வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் 1/8/2024 கடந்த ஆகஸ்ட் மாதம் சாட்சிகளின் விசாரணையில் பிரேத பரிசோதனை மருத்துவ குழுவினரின் அறிக்கைகளின்படி இவ்வழக்கில் முக்கிய சாட்சிகளாக உள்ள கொலை குற்றவாளியாக கைது செய்யப்பட்ட பாலாஜியின் மனைவி ஜெயந்தி என்பவரை வழக்கின் 2ஆம் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார். செந்தாரகை கொலை வழக்கில் அவரது தாய் ஜெயந்திக்கும் தொடர்புள்ளதாக சாட்சிகளின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. கடந்த 2 மாதங்களாக மாவட்ட முதன்மை நீதிமன்ற வழக்கு விசாரணையில் ஆஜராகாத பாலாஜியின் மனைவி ஜெயந்தியை கைது செய்து மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை நீதிமன்ற நீதிபதி செம்மல் அவர்களால் காஞ்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கடந்த 2 மாதங்களாக தலைமறைவாக இருந்த ஜெயந்தியை உத்திரமேரூர் காவல்துறையினர் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட ஜெயந்தியை மாவட்ட முதன்மை நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற உத்தரவுப்படி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர்.